நம்ம சொல்றதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம சொல்றதுக்கு அவர் ஒரு செய்தி சொல்லணும் அப்படிங்கிறாருன்னா, அந்த செய்தி அவர் எப்படி சொல்லுவார்? சகுனம் நிமித்தம்னு 2 விஷயம் இருக்குங்க. சகுனம் பார்க்காதன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜோதிடத்தில் அது உண்டு. சில சகுனங்களை வைத்தே சில விஷயத்தை முடிவு பண்ணிட முடியும். சகுனத்தை விட ஆற்றல் மிக்கது நிமித்தம். நிமித்தம்னா அந்த நிமிஷத்தில் அந்த இடத்துல நடக்கக்கூடியது. முருகப்பெருமான் இது 2 மூலமாகவும் நம்மிடத்துல பேசுவார். சகுனம், முருகனுடைய சகுனம் வேல், மயில், சின்னங்கள். அதை இன்னைக்கு நம்ம நிறையா பார்க்குறோம். நிமித்தம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடியது. திருப்புகளோ ஏதோ ஒரு சுவாமியினுடைய பாடல் ஏதோ ஒன்று ஒலிக்கிறது. 3வது கனவுல வர்றது. இந்த கனவுல வரக்கூடியது தான், இந்த 3ம் தான் முருகப்பெருமான் நம்மிடத்துல பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள். அது இல்லாமல் சில ஆத்மா அடியார்களுடைய தகுதியை பொறுத்து சுவாமி நேரடியாகவே நிறைய பேட்டெல்லாம் பேசியிருக்கிறார். அந்த மாதிரியும் நடக்கக்கூடும். ஆனால் அவங்களுக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சாமி வழிவிடு.